வாசல் தான், புதுசாலாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் அவங்க வந்து இந்த திட்டத்திலே வந்து மாறுபடுறதுன்னு சொன்னாங்களே, அது ரொம்ப முக்கியமான புள்ளி. ஏன்னா இப்போ டிஎம் கிருஷ்ணாவோ இல்லை வேற யாராவது நடிகர்கள் இதுக்கு சப்ஜெக்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வக்கரமாக, எஸ்பெஷலி பெண்கள் வக்கரமாக பேசப்படுறாங்கன்றது ஒன்று. அதுவும் தாடிக்காரனின் பேத்தின்னு சொல்லிட்டா இன்னும் வக்கரம் வந்து 10 மடங்கு ஜாஸ்தி ஆகுது அப்படிங்கிறத நம்ம சோஷியல் மீடியாவில் பார்க்குறோம். அதை வந்து குறிப்பாக அதை மென்ஷன் பண்ணி அதற்கு எதிராகவும் பேசணும். இது ஒரு சபரிமலை, அதற்கான பிரச்சனையை மட்டும் பார்க்காம ஜென்ரலாகவே புதுவெளியில் பெண்கள் பேசும்போது என்ன பிரச்சனை நடக்குது அப்படிங்கிறதையும் நம்ம we have to take account of it அப்படின்னு நினைக்கிறேன். அதே போல் அவங்க வந்து நீதிமன்றத்தில் வந்து வேடிக்கையான வாதம் வச்சாங்கன்னு சொன்னாங்க இல்லையா, பெண்களை ஒடுக்குவதற்கு அவங்க இதை விட பயங்கரமான வாதங்கள்லாம் வந்து அவங்க வச்சிருக்காங்க. அதுவும் பெரிய பெரிய வழக்கறிஞர்கள், நம்மளுக்கு தெரிஞ்ச வழக்கறிஞர்கள். ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொல்லிக்கிறேன். சதி வழக்கு இருக்கு இல்லையா, சதியை வந்து குற்றமாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளைக்காரன் வந்து சட்டம் போட்டான். பார்ப்பனர்கள் இல்லை அது எங்களோட வந்து வழக்கம், சாஸ்திரத்திலேயே இருக்கு அப்படின்லாம் சொன்னோன்னே அவங்க காம்ப்ரமைஸ் போகிறாங்க. வெள்ளைக்காரனும் பார்ப்பனர்களும் ஒரு காம்ப்ரமைஸ் வந்து கடைசியில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, சதி வந்து கொலை குற்றம் கிடையாது, சூசைடுக்கு உதவுற மாதிரியான குற்றம். அந்த பெண்ணே முன் வந்து சூசைட் பண்ணிக்கிறாங்க, அதுக்கு நீங்கள் உதவுறீங்க அப்படிங்கிற குற்றம்னு சட்டம் போட்டுருச்சு. இப்போ உத்தரப்பிரதேசில் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு பெண்ணை எரிச்சிட்டாங்க. காவல்துறை மத்தியானம் தான் அந்த ஊருக்கே போக முடியும், ரோடெல்லாம் கிடையாது, போகிறதுக்குள்ள எல்லாத்தையும் தடையெல்லாம் அழிச்சிடறாங்க. இப்போ அந்த கேஸ் வந்து நீதிமன்றத்துக்கு வருது. கொழுந்தனார் 2 பேரை வந்து பிடிச்சி நீதிமன்றத்தில் நிற்க வச்சிடறாங்க. இப்போ அவங்களுக்காக வாதாடுற, சதி கரெக்டு தான் அப்படின்ற தரப்புல வாதாடுற வழக்கறிஞர் யாருன்னா மோத்திலால் நேரு. அவர் என்ன வாதத்தை வைக்கிறார் அப்படின்னா, இவங்க வந்து அந்த இதை பற்ற வைக்கல, தீப்பந்தத்தை இவங்க பற்ற வைக்கல. இவங்க என்ன பண்ணாங்கன்னா நெய்யெல்லாம் ஊற்றிட்டு அந்த வைக்கோல்லாம் போட்டுட்டு சாமியை கும்பிட்டு இருந்தாங்க. அவள் பயங்கரமான பத்தினி, அவள் வந்து வானத்தை பார்த்து கட்டளையிட்டோன்னா அதுவாக பத்திக்கிச்சு. அதனால மனிதர்கள் யாரும் இங்கே குற்றம் இழைக்கல. நாங்கள் வந்து சும்மா இது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த மாதிரி வந்து ஒரு 100கணக்கான எக்ஸாம்பிள் இருக்கு. பெண்களை ஒடுக்குவதற்கு, சாதியத்தை நிலைநாட்டுவதற்கு, தீண்டாமையை வந்து திருப்பி இன்னொன்று புதுப்பிக்கிறதுக்காக அவங்க கோர்ட்டில் இதை விட கேட்கறதுக்கே கேவலமான வாதங்கள்லாம் எடுத்து வச்சிருக்கிறாங்க. ஸோ அதுதான். இப்போ அடுத்ததாக யூஸ்வலி இப்போ இந்த சமூக வலைதளங்களில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து அரசியலுக்கு வாங்க இளைஞர்கள்லாம் தூண்டும் போது அவங்க வந்து என்ன மாதிரியான ஒரு டிஃபென்ஸ் யூஸ் பண்ணுவாங்கன்னா, எனக்கு அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது, எனக்கு வழிகாட்டுறதுக்கு மட்டும் தான் இப்போ கிடையாது, அது சில புக்குங்கெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பையன், எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் செயின்ட் கோவிந்தில் கிளாஸ் கன்சல்டண்ட்டாக இருக்கான். நல்ல கொஸ்டின். அவன் என்ன சொல்கிறான்னா, கிளாஸ் கட்டிங் அண்ட் காஸ்டிசம் இன் த ஏஜ் ஆஃப் கேபிட்டலிசம். இந்த விவேக் கேட்பார் இல்லையா, மார்க்ஸ் இந்த எவல்யூஷன் இந்த பயாலஜி கப்புள்டு வித் ஜாவா அப்படிங்கிற மாதிரி புக் கேட்பான். இதை மட்டும் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா, இப்படி ஒரு புக்கை ரெக்கமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா நாளைக்கு படிச்சு அரசியலுக்கு வந்துடும் அப்படின்னும். என்ன அப்படின்னா, அப்படி அவன் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறான்ல, அந்த புக் ரெக்கமெண்டேஷனை கேட்டால் கூட சொல்கிற அளவுக்கு இருக்காரு நம்ம தமிழ் காமராசன். அவர் வந்து ஏன்னா பக்கத்தில் பார்த்தா இந்த இதில் வைக்கிறது அதில் வைக்கிறது எல்லாம் அவர் புக்காக இருக்கு, அவ்வளோ நோட்ஸ் எடுத்து வச்சிருக்காரு. அவரை இதை எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ இந்த பிரச்சனை இவங்க சொல்கிற மாதிரி தொன்று தொட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறதா இருக்கும். இந்துக்கள் மனதுக்கு புண்பட்டு விட்டது. அவங்க சொல்கிறாங்க நீதிமன்றத்தில் போய் வாதாடி இருக்காங்க, இந்துக்களே இல்லைன்னு. அப்போ இந்துக்கள் மனதை எங்கே புண்பட்டுச்சு, ஏமா அந்த வீடே ஒண்ணுதான் இல்லை அப்படின்னு கேட்பாங்கல்ல கஜினியில், அந்த மாதிரி வாதங்கள். அப்போ அது வரலாற்று பூர்வமாக எப்படி இந்த 2 விதமாகவும் விளையாடுருக்காங்க. இப்போ பார்ப்பனர்கள் பார்த்தீங்கன்னா, அந்த நரசிம்மனா அவர் டெம்பிள்ஸ்ன்னு இருப்பார், ட்விட்டரில் கூட அப்பப்போ மாட்டிக்குவார். அவர் சொல்கிறாரு என்னையெல்லாம் இந்துன்னு சொல்லவே சொல்லாத அப்படிங்கிறாரு. ஆர்பிஎஸ் மணியன் சொல்கிறாரு, அப்போல்லாம் இந்துக்கள்னு பார்ப்பனர்களை சொல்ல வைக்கிறதுக்கே பெரும்பாடு படணும் அப்படிங்கிறாரு. அப்போ வரலாறுல இவங்க வந்து டியூவாலிட்டி, எப்பெல்லாம் வந்து அவங்க இந்து ஐடென்டிட்டி எடுக்கிறாங்க, எப்பெல்லாம் பார்ப்பனர் ஐடென்டிட்டி எடுக்கிறாங்க, எப்பெல்லாம் இந்த ஒடுக்குதலுக்கு தகுந்த மாதிரி ஃப்ளூயிடாக மாற்றிக்கிறாங்க அப்படின்னு விளக்குறதுக்கு இந்த மாதிரி வந்து பல புக்குகளை படித்து எங்கேயா பிடிக்கிற இந்த புக்கெல்லாம் அப்படிங்கிற மாதிரி புத்தகங்கள்லாம் படித்தவரால தான் விளக்க முடியும். அப்படின்றனால தமிழ் காமராசன் அவர்கள் நமக்கு வந்து அவரோட ஆழ்ந்த அறிவில் வந்து விளக்க போகிறாரு. வாங்க. அன்பார்ந்த தோழர்களே, நம்ம வந்து வாய்ஸ் ஆஃப் டிஎன் எவ்வாறு வந்து டிஎம் கிருஷ்ணா என்கிற ஒரு இசைக்கலைஞருக்கு நாம் ஆதரவளித்தோமோ, அதே போல் இசைவாணி என்கிற ஒரு இசைக்கலைஞருக்கு ஆதரவளிக்கின்றோம். இங்கே இருக்கின்ற எல்லோரும், தமிழ்நாட்டு மக்கள் எல்லோரும் ஒன்று திரண்டு ஆதரவளிக்க வேண்டிய நிலையில் இருக்கின்றனர். டிஎம் கிருஷ்ணா அவர்களுக்கு எழுதுவதற்காக நீதிபதிகள் இருந்தார்கள், எழுத்தாளர்கள் இருந்தார்கள், பல பேர் இருந்தார்கள்.
ஆனால் இசைவாணிக்கு எழுதுவதற்கும் குரல் கொடுப்பதற்கும் இங்கே அப்படி யாரும் முன்வரவில்லை. அன்று டிஎம் கிருஷ்ணா அவர்களுக்கு குரல் கொடுப்பதற்காக நாட்டினுடைய முதலமைச்சர், அமைச்சர்கள், இன்னும் பலர் ஆதரவாக குரல் எழுப்பினார்கள். இந்து தலையங்கம் எழுதியது. ஆனால் அதைவிட பரந்த ஒரு மக்கள் பிரிவினர், பரந்த மக்கள் பிரிவினர் என்று சொன்னால் நம்மில் சரிபாதியாக இருக்கக்கூடிய பெண்கள் பற்றிய ஒரு பிரச்சனையை அதற்காக ஒரு பாடலை பாடிய ஒரே குற்றத்திற்காக அவரை இவ்வளவு துன்புறுத்துவது என்பது நியாயமற்றது. அதனால் நாம் ஒரு பக்கம் நிற்க வேண்டியதாக இருக்கிறோம். அதற்காகத்தான் இந்த கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரே நேரத்தில் நாம் இசைவாணியின் பக்கம் நிற்கின்றோம் என்றால் அதற்கு பொருள் நாம் சுதந்திரத்தின் பக்கமும் சமத்துவத்தின் பக்கமும் சகோதரித்துவத்தின் பக்கமும். இது இன்னைக்கு காலையில் இந்த செய்தியை போட்டானே ராஜன் குறை சார் ஒரு இதை அனுப்புனாரு. பெண்பால் கிடையாது, அது ஆண்பால் தான். அதை பற்றி கடுமையாக விமர்சித்து எல்லோரும் எழுதியிருக்கிறார்கள். நீங்கள் இந்த மாதிரி புதுசாக ஒரு வார்த்தையும் பயன்படுத்தணும். உடன் பிறப்பே அப்படிங்கிறதோட உடன் பிறப்பியே அப்படின்னு சேர்த்து சொல்ல ஒரு காலத்தில் நாம் இருக்கிறோம். ஏனென்றால் உடன் பிறப்பு தான், புதுப்பால் தான். அந்த மாதிரியான தமிழ்ல அந்த மாதிரியான பிரச்சனைகள் இல்லை. சகோதரர் இரு பொதுப்பால் குறித்தது. ஆனால் ஆங்கிலத்தில் ஃபிட்டர்னிட்டி என்பது ஆண்பாலை குறித்ததுதான். பிரெஞ்சிலையும் சரி, ஆங்கிலத்திலும் சரி. ஆகவே இதற்காக நாம் உடன் நிற்க வேண்டிய, இந்த சிந்தனைகளுக்காக உடன் நிற்க வேண்டிய, சக மனுஷியை மனுஷியாக பார்க்க வேண்டும் என்பதற்காக மனிதகுலம் தோன்றி இத்தனை ஆயிரம் ஆண்டுகள் கழித்து ஒரு இயக்கம் நடத்த வேண்டியதாக இருக்கிறது என்பதே நமக்கு பெரிய இதாக இருக்கிறது. அதற்காகத்தான் இந்த கூட்டம் நடத்தி கொண்டிருக்கோம். உண்மையாக சொன்னால் இந்த கூட்டத்தில் இன்னும் அதிகமான பெண்கள் கலந்து கொள்ள வேண்டும். இந்த கூட்டம் இன்னும் பெரிய ஒரு ஆர்ப்பாட்டமாக, பெரிய கூட்டமாக நடந்திருக்க வேண்டும். பலவிதமான நிகழ்வுகளாக இது நடந்திருக்க வேண்டும். ஆனால் நடக்கவில்லை. நாம் யூடியூப்களில் பேசுகிறோம், அல்லது டிஜிட்டல் மீடியாக்களில் பேசுகிறோம், எழுதுகிறோம், அப்புறம் இந்த மாதிரி சிறிய கூட்டங்களை நடத்துகிறோம். இது போதாது என்று நான் நினைக்கின்றேன். சரி, இசைவாணி அப்படி என்னதான் பாடினார், என்ன புரிந்து கொண்டார்கள் என்பது பற்றி சிறிது யோசனை செய்து பார்த்தேன். எங்கள் வீட்டம்மா கலைவாணி இந்த விஷயங்களை எல்லாம் தீவிரமாக ஆழ்ந்து பார்த்து கொண்டிருந்தார்கள். ஒரு நாள் பார்த்தேன், 2 பேர் 2 பெண்கள் காவல்துறையில் புகார் கொடுத்துட்டு, இந்து மதம் மட்டும் என்னை எடுப்பார் கைப்பிள்ளையா, அதை பற்றி மட்டும் எல்லாம் பேசுறீங்க, எங்க மதத்தை மட்டும் திட்டுறீங்க, எங்க சாமியை மட்டும் திட்டுறீங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கு அதுதான் தெரியும். ஒரு கிறிஸ்துவர் எங்க மதத்தை திட்டுறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த பக்கம் ஒரு பாப்புலரான இன்ஸ்டால ரீல் போடக்கூடிய ஒருவர், வாடா மாப்பிள்ள அருண்குமார் அப்படிங்கிற ஒருத்தர் நீ ஏமா இப்படி பாடுற, அதான் பெரியாரை பத்தி பாடேன், 80 வயசுல கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னு பாடேன், அப்படி பாடேன், இப்படி பாடேன், இதெல்லாம் பாடி குஜாலா இருங்களே, ஏன் ஐயப்பனக்கா பாடி நான் பயங்கரதாயிரம், எங்க குருசாமி கம்முன்னு இருக்க சொல்லியிருக்காரு, பொறுமையா இருக்க சொல்லியிருக்காரு, அதனால நான் குறைச்சலா பேசுறேன் அப்படின்னு கண்டமேனிக்கு பேசினாரு. அப்புறம் அடுத்ததான் ஒரு வீடியோ திருமாவளவன் அவர்களை பற்றி பேசி, அப்புறம் அவர் ஏதோ வாட்டர் சர்வீஸ்ல வேலை செய்யறவராம 20 தோழர்கள், விசிகா தோழர்கள் நேரில் போய் அவரை சர்வீஸ் செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி நேராக போய் ஹாஸ்பிட்டல்ல படுத்துட்டார். அதுவும் உண்மையா பொய்யோ, அல்லது பல தோழர்கள் சொல்ற மாதிரி நம்முடைய இலக்கிய உலக ஆசானாகிய, சிந்தனை உலக ஆசானாகிய ஜெயமோகன் அவர்கள் வழியில் சிந்தித்து நேராக ஹாஸ்பிட்டல்ல போய் இது மட்டுமா அப்படின்னு பார்த்தா, இன்னொருத்தர் பைல்வான் ஒருத்தர் இருக்காரு, ராஜா பரோன் அப்படிங்கிறவர். அவரு போய் ஏதோ அவரு இல்லை இதை நான் எதுக்கு இதெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னா அப்படின்னு அறிவியல் பூர்வமா, எல்லாத்துலேயும் அறிவியல் இருக்குங்க, உங்களுக்கு அறிவியல் தெரியல, நான் சொல்கிறேன்னு பாருங்க அப்படின்னு சொல்லி அறிவியல் விளக்கங்கள்லாம் கொடுத்து ஒரு வீடியோ போடுறார். இதுக்கு இடையில இந்த பிரச்சனைகளுடைய முடிவு, தொடக்கம், நடுவு, முடிவு எல்லா பக்கம் போட வச்சுட்டு மாரிதாஸ் விளக்கிட்டு இருக்காரு. மாரிதாஸ் விளக்கினதை எடுத்துக்கிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு ஒரு டீம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஒரு ஐயப்ப பக்தர்களை திரட்டிக்கிட்டு போறாங்க, இது நடக்குது. இதுல வேற அவங்க வேற கோவப்பட்டு கேட்குறாங்க, இன்னும் இவ்வளவுதான் ஐயப்ப பக்தர்கள் இருக்கிறீங்களா, நீங்களாம் இல்லையா, நீங்களாம் இந்துக்கள் இல்லையா அப்படின்னு சொல்றாங்க.
வந்து இவங்களும் கூட தமிழிசையும் கூட அதை கேட்டாங்க. ஆமாம், நீங்கள் இந்துக்கள் மேலே எனக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது, இந்த மாதிரி இப்படிலாம் பண்ணுறீங்களே, யார் ட்ரோல் பண்ணுறது, யார் இதை வைரல் பண்ணுறது, வருஷந்தோறும் இப்படி மார்கழி மாதமானா கார்த்திகை மாதமானா இதை வைரல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே, என்ன நியாயம் அப்படின்னு கேட்குறாங்க. அதே ப்ரெஸ் மீட்டில் இன்னொரு கேள்வியும் கேட்குறாங்க, ஏங்க இந்த மாதிரி தமிழர் திருநாள் அன்று, பொங்கல் திருநாள் அன்று ஒன்றிய அரசு இப்படி ஒரு தேர்வை வச்சிருக்குதே, ஒரு நுழைவுத் தேர்வை, ஒரு தகுதி தேர்வை வைக்குதே, இது நியாயமா? ஆமாம், இன்னைக்கு தமிழனா என்னை பார்த்து கேட்டால் நான் வேண்டான்னு தான் சொல்லுவேன். இருந்தாலும் நம்ம நாட்டு பிள்ளைகள் இளைஞர்கள்லாம் தேர்வில் முசுவாக இருக்காங்க. அதனால் அவங்க போய் தேர்வு எழுத தான் விரும்புவாங்க. அந்த பக்கம் வளைஞ்சா அது வந்து ரத்தம், இந்த பக்கம் வளைஞ்சா தக்காளி சட்னி அப்படிங்கிற கணக்காக சொல்கிறாங்க. ஆனால் வந்து ஒரு விஷயத்தில் ஹெச் ராஜா மட்டும்தான் ரொம்ப தெளிவாக சொன்னார். என்ன சொன்னார்னா, ஹெச் ராஜாவும் சரி, அவங்களை பின்பற்றவங்களும் சரி, இங்கே பாருங்கள், இவ்வளவு மானங்கெட்டு போய் திமுக ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு கேட்குறாங்க. எதுக்கு? இசைவாணி பாட்டு பாடினதுக்கு. இந்த ஆட்சியில் தான் இப்படிலாம் நடக்குது, இதெல்லாம் இது பண்ணுறீங்க, அது நடக்குது, இது நடக்குது, இந்துக்களை எவ்வளோ அவமானப்படுத்துகிறாங்க. நீங்கள் போய் வந்து கடைசியாக ஒரு முடிக்கிறது என்ன ஸ்டேட்மெண்ட்னா, நீங்கள் எதுக்கு திமுக ஓட்டு போடுறீங்க, நீங்கள் கண்டிப்பாக இந்துக்கள் எல்லோரும் நாளை உங்கள் வந்து விரலால் பதில் சொல்ல வேண்டும், ஒற்றை விரலால் பதில் சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்கிறேன். இது ஏதோ வந்து இசைவாணிக்கு வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க திமுக தோழர்கள் அல்லது பொதுவாக இருக்கிறவங்கலாம். இசைவாணிக்கு ஏதோ பிரச்சனை போல இருக்குது, ஐயப்பனை பற்றி ஏதோ தப்பாக பாடிட்டாங்க போல, என்ன பாட்டு பாடணும், கம்ப்ளைண்ட் கொடுத்தவனுக்கும் என்ன பாட்டு பாடினாங்கன்னு தெரியல, அவனும் வந்து என்ன பாட்டுன்னே தெரியாமல் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க, பேசிக்கிட்டு இருக்காங்க, விளக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, ஏதோ பொய்யா சொல்லிகிட்டு இருக்காங்க. சரி, இதை பிரச்சனைகளை கவனித்து கொண்டு இருப்பவர்களுக்கும் அதை பற்றி அரசாங்கத்துக்கோ அமைச்சர்களுக்கோ மற்றவங்களுக்கோ ஏதோ அவங்களுக்கு ஏதோ பிரச்சனை போடுறது, ஐயப்பனை பற்றி ஏதோ பேசிட்டாங்க போல இருக்கேன், அதனால பாட்டு பாடிட்டாங்க, ஏதோ திட்டு இருக்காங்க, எதுக்கு நமக்கு இந்த வேண்டாத பிரச்சனை அப்படிங்கிற கணக்காக யோசிக்கிறாங்க. ஆனால் இந்த பிரச்சனையை கிளப்பி தொடக்கத்திலிருந்து நடத்தி கொண்டிருப்பவர்களுக்கு என்னதான் வந்து சிக்கல் என்று கேட்டால், அவங்களுக்கு வந்து ஒரே ஒரு சிக்கல் தான், திமுகவுக்கு எதுக்கு ஓட்டு போடுறீங்க, எங்களுக்கு ஓட்டு போடுறோம். அதனால திமுககாரங்க தான் இந்த விஷயங்கள்ல கொஞ்சம் முசுவோட தெளிவோட விஷயங்களை யோசிக்கணும். செய்வானிக்கல்ல பிரச்சனை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய முற்போக்கு இயக்கங்களுக்கு, அரசியல் இயக்கங்களுக்கு இதை தலைகீழாக திருப்ப பார்க்கிறார். நம்ம நடப்புல ஒரு அரசியல் சொற்றொடர்கள் இருக்கு, அரசியல் மொழி இருக்குது, பிரச்சனைகளை கையாளக்கூடிய அரசியல் மொழி இருக்கின்றது. இந்த மொழியை தணிக்கை செஞ்சுட்டு இருக்காங்க. நீங்க இப்படிதான் பேசணும், நீங்க இப்படி பேசக்கூடாது, நீங்க இதுக்கு எதிர்வினை செய்யணும், நீங்க இதுக்கு சும்மா இருக்கணும் அப்படின்னு சொல்லி எடிட் பண்ணிட்டு இருக்காங்க. யார் அந்த எடிட் பண்றாங்க அப்படின்னு சொன்னா, அந்த மூலவர்கள் கண்ணுக்கு தெரியறதில்லை. அவங்க வந்து பரம்பொருள் மாதிரி மறைந்து எல்லா இடத்துலையும் இருக்காங்க. இதுதான் பிரச்சனை வந்து சிவானியை விமர்சிப்பது அல்லது ஓவியா தொடரை விமர்சிப்பது, அதுக்கு முன்னாடி 2 பேரை விமர்சிப்பது, மாதந்தோறும் ஒவ்வொரு பிரச்சனையை வந்துகிட்டே இருக்கிறாங்க. இந்த 3 ஆண்டுகளில் நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா, மாதந்தோறும் ஒரு பிரச்சனையை கிளப்பி வீடியோ எடிட் பண்ணி போட்டு இது பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. நீங்கள் பிரச்சனை பின்னாடி ஓடிக்கிட்டே இருந்தீங்கன்னா அவங்க இதே தான் செய்து கொண்டிருப்பாங்க. சரி, ஆனால் இந்த இதில் எல்லாத்துலேயும் அவங்க சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம தெய்வத்தை வந்து அசிங்கப்படுத்திட்டாங்க, இழிவுபடுத்திட்டாங்க. எப்பயுமே இந்த பயலுக்கு இதே வேலை தான். அதுவும் வந்து முதல்ல எடுத்த உடனே கடவுள் நம்பிக்கை இல்லாதவனெல்லாம் வர்றதில்லை. முதல்ல திமுககாரங்களுக்கு தான் கொட்டு விழுது, அப்புறமேல் கடைசியாக ஊரில் 4 பேர் ஒருத்தர் இருக்கிற கருப்பு சட்டக்காரங்களுக்கு வந்து நிற்கிறாங்க, அவ்வளோதான். அப்புறம் கம்யூனிஸ்டுகளுக்கு வந்து நிற்கிறாங்க, இந்த கம்யூனிஸ்டுகளுக்கு கருப்பு சட்டக்காரங்க. அப்புறம் முதல்ல விழுறது வந்து கொட்டு எங்கேயோ அங்கே தான். திமுககாரன் இருக்கிறதுனால தான் இப்படி வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. வழக்கம் போல இந்த ஊரில் வந்து முஸ்லீம்கள், கிறிஸ்தவர்கள் இவங்க வந்து நம்மளை அவமானப்படுத்துறாங்க, இழிவுபடுத்துறாங்க, நம்ம தெய்வங்களை இழிவுபடுத்துறாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி, நான் இதில் வந்து ஒரு அடிப்படையான ஒரு விஷயத்தை உங்களுக்கு சுட்டி காட்டினேன். ஐயப்பன் யாரு? ஐயப்பன் சாஸ்தாங்கிற பேரில் நிறைய திரைப்படங்கள் வந்துருக்கு, சினிமாக்களை நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருக்கலாம். நான் சின்ன வயசாக இருந்த போதெல்லாம் பார்த்தேன், நிறைய ஐயப்ப படங்கள்லாம் பார்த்தேன். பக்தர்கள் அவங்க வந்து எவ்வளோ பக்த சிரத்தையோடு, எவ்வளோ இதோட விரதங்களை பூண்டு கோயில்களுக்கு போகிறாங்க, எவ்வளோ துன்பங்களையும் கடந்து கோயிலுக்கு போகிறதுனால ஏழை பணக்காரன் அப்படிங்கிற வித்தியாசமெல்லாம், நான் தான் பெரியவன் நீ சின்னவன் அப்படிங்கிற வித்தியாசமெல்லாம் கடவுள் வந்து மறந்துட்டு அந்த பக்தர்களுக்கு அருள் புரிகிறாரு. இதையெல்லாம் கடந்து செல்றதுக்கு அவங்களுக்கு உதவி செய்கிறாரு அப்படின்னு தான் வருது. ஐயப்பனே சில நேரங்கள் அவங்க வீட்டுக்கு ஒரு படம் எனக்கு நல்லா ஞாபகம், ஒரு பணக்காரர் வீட்டில்
அந்த மாலை கட்டிக்கிட்டு போகிற அன்னைக்கு போடக்கூடிய வந்து பூசை முடிச்சுட்டு போகிற அன்னைக்கு போடக்கூடிய விருதில் இவங்க ஏழை வீடு வீட்டில் இவங்களுக்கே சோறு இருக்காது. ஆனால் அவங்க வந்து பல பலகாரங்களோட விருந்து படைச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அன்னைக்கு வந்து ஐயப்பன் என்ன பண்ணுறாருன்னா குழந்தை வடிவத்தில் வந்து இவங்க வீட்டில் வந்து நான் உங்கள் வீட்டில் சாப்பிட வர்றேன் வாங்க அப்படின்னு போவேன். ஏழைத்தன்மையினாலும் பணக்காரத்தன்மையினாலும் இந்த தன்மை வேறுபாடுகளினாலும் கீழ்சாதி தன்மை மேல் சாதி தன்மை வேறுபாடுகளினாலையும் என்ன பண்ணுவாங்கன்னா குருசாமி ஒருத்தர் இவருக்கு வந்து இருமுடியே கட்ட மாட்டார் ஒரு சாமிக்கு. அப்ப என்ன பண்ணுவாரு, தெய்வமே வந்து இருமுடி கட்டும். சரி, ஏழைத்தன்மை ஏத்துக்கல, ஏழை பணக்காரத்தன்மை ஏத்துக்கல, மேல் சாதி கீழ் சாதி தன்மை ஏத்துக்கல, ஆண் பெண் வேறுபாட்டு தன்மையை மட்டும் இந்த கடவுள் நிரந்தரமாக்கணும்னு நினைச்சா? இதுதான் ஐயப்ப பக்தர்கள் நியாயமா சிந்திச்சு பார்க்க வேண்டிய ஒரு கேள்வின்னு நினைக்கிறேன். நீங்க நியாயமா யோசனை பண்ணி பாருங்க. ஐயப்பனுக்காகட்டும் முருகனுக்காகட்டும் இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இந்த தெருக்கள் எல்லாத்துலேயும் எல்லா ஊர்களையும் எல்லா தெருக்கள்லையும் இருக்கக்கூடிய மாரியம்மனுக்காகட்டும் புராணங்கள் எழுதி வச்சிருக்கிற கதைகளை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அது இழிவுபடுத்துற தன்மையில் இல்லையா? அதை எழுதுனது யாரு? ஐயப்பனுக்கு வந்து 3 மரபுகள் இருக்கு. ஒன்று வந்து பண்டைய பௌத்த மரபு, சிரமண மரபுகள், குறிப்பா பௌத்த மரபு. சாத்தன் யாரு? அவன் அறத்தின் வழி நிற்பவன். எத்தகைய அறத்தின் வழி நிற்பவன்? இறப்புனா இறப்பு, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல வாழ்க்கை ஒன்றும் கிடையாது. நீங்க எவ்வளவு வழிபட்டாலும் அழுது தீர்த்தாலும் மீண்டு வர முடியாது. ஆனா அதே நேரத்துல மணிமேகலையில வருது, தன்னுடைய இன்னொரு நாத்தனாள் தன்னுடைய இன்னொரு நாத்தனாள் வீட்டு பிள்ளைய வந்து பார்த்துட்டு இருக்கும்போது அந்த குழந்தை கிணத்துக்குள்ளார விழுந்து இறந்து போயிருது. குழந்தையை மீட்டு தர சொல்லி சாத்தன் கிட்ட மண்டாடுறான் அந்த பெண்ணு. இல்லை அது விதி முடிஞ்சிட்டு இறப்பு தான் அப்படின்னு சொல்றது சாத்தன். ஆனா வந்து அப்படியா, நான் இனிமே என் குழந்தையும் வச்சுக்கிட்டு இருந்தேன்னா என்ன ஊர் இந்த பேசும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய குழந்தையும் கிணத்துல தூக்கி போட போறாங்க. அப்ப சாத்தன் 2 குழந்தைகளை மீட்டு கொடுக்குது. ரத்தின் வழி நிற்கக்கூடிய தெய்வம். இது வந்து பண்டைய சிரமண மரபுகள் இருக்கக்கூடிய சாத்தன். அழகு, கூட்டத்தின் தலைவன், அழகு நிறைந்தவன், அறநெறி நிற்பவன், செண்டு வைத்திருப்பவன். இன்னைக்கு வந்து இப்படி உட்கார்ந்துருக்கோம் இல்லையா, உட்கார்றது அப்படின்னா சமணங்கால் போடாம வந்து ஒரு காலை மேலே வைத்து ஒரு காலை தொங்க போட்டு இல்லைன்னா குண்டை வைத்து உட்கார். இன்னைக்கு ஐயப்பனுடைய வடிவம் இருக்கு இல்லையா, அந்த வடிவத்தில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய தெய்வம் தான் சாத்தன். அந்த வடிவத்தில் இருக்கக்கூடியதான் ஐயனார். ஒரு காலம் மடக்கிட்டு ஒரு காலம் தொங்க போட்டு கொண்டிருப்பார். செண்டு வைத்திருப்பார். செண்டு எதுக்குன்னு சொன்னா யானையை ஓட்டுவதற்கு, எதிரிகளை அடிப்பதற்கு, வீழ்த்துவதற்கு. அழகும் ஈரமும் பொருந்திய தெய்வமா சாத்தன் இருந்தது. முருகனுக்கு கூட தண்டாயுதபாணி அப்படிங்கிற ஒரு பேர் இருக்கு, தண்டம் வைத்திருக்கும். இப்படி வந்து சிரமண மரபுகள் இருந்தது. சரி, இப்ப வந்து பழங்குடி மரபுகள், இந்த நாட்டு மக்களுடைய மரபுகள் என்ன இருக்கு? இன்னைக்கு வரைக்கும் ஐயப்பனுக்கு பல நாட்டுப்புற கதைப்பாடல்கள் இருக்கு. மலையாளத்துல இருக்கு, தமிழ்லயும் இருக்கு. கன்னியாகுமரி மாவட்டங்கள்ல மற்ற மாவட்டங்கள்ல வழங்கக்கூடியதற்கு ஐயனார் பாடல் அப்படிங்கிற ஒரு கதைப்பாடல் பதிப்பித்திருக்கிறார்கள். அதுல ஐயப்பன் பற்றிய வந்து கதைப்பாடல்கள் கதையை தான் சொல்றாங்க. அதுல என்ன வருது, அவன் வந்து ஒரு தலைவனுடைய மகன். அந்த நாட்டு மக்களை, அந்த பழங்குடியின மக்களை காப்பதற்காக சென்று போரிட்டு மாண்டவன். அதனால அவன் வழிபடுறான். போர் 41 நாள் நடைபெற்றது. அதனால அவங்க வந்து அந்த நினைவை போற்றி அவனை வந்து வழிபடுறான். இதுதான் வந்து சாத்தனுக்கு இல்லது ஐயனுக்கு, ஐயப்பனுக்கு இருக்கக்கூடிய கதைகள். எதுல? சிரமண மரபுகளையும் பௌத்த மரபுகளையும் இருக்கக்கூடிய அல்லது பழங்குடி மரபுகள் இருக்கக்கூடிய கதைகள். நீங்க என்ன கதை கட்டியிருக்கீங்க? இவ்வளவு பேசுறாங்களே, உங்களுடைய தெய்வம் வந்து நம்முடைய தெய்வத்தை இழிவுபடுத்திட்டாங்க, ஆச்சா போச்சா, நம்முடைய மரபை இழிவுபடுத்திட்டாங்க, ஆச்சா போச்சான்னு கதை விட்டுக்கிட்டு இருக்காங்களே, இதெல்லாம் பழசு. இந்த ஐயப்பனுக்கு பற்றி ஒரு கதை இருக்குதே, நான் வந்து ஏதோ சொன்னா நானே வந்து கதை இட்டு கட்டிட்டேன் அப்படின்னு வேற சொல்லுவாங்க. நான் வந்து படிச்சு கூட காட்டுறேன். கேரள தேச வரலாறு அப்படிங்கிற ஒரு புத்தகத்துல இருக்கக்கூடிய ஒரு கதை இருக்கு. நீங்க பாருங்க, மகாதேவனும் ஸ்ரீமான் நாராயணனும் சம்போகம் பண்ணி அதனால வந்து பிறந்த பிள்ளை அப்படின்னு எழுதி வச்சிருக்காங்க. இதை சொன்னா நம்ம தோழர்கள் வேற ஒரு பக்கம் கோவிச்சுக்குவாங்க. நீங்க என்ன வந்து அதெல்லாம் தப்புன்னு சொல்றீங்க, இதை தப்புன்னு சொல்றீங்க, உங்களுக்கு வந்து ஆண் மைய சிந்தனை இருக்கு, இல்லை இதை இருக்கு, அது இருக்குன்னு ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. நான் பிரச்சனை என்னதுன்னு சொன்னா, இந்த மரபுகளின் மீது ஒரு இழிவுத்தன்மையை
கற்பித்தது யார்? இந்த புராணங்களை எழுதி, இந்த புராணத்துக்கு என்ன வரலாறு இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க? இப்பதான் குறைஞ்சபட்சம் வந்து ஒரு 100 வருஷம் 200 வருஷம் தான் இருக்கும். இந்த புத்தகம் வந்து 1960, இது ஒரு 100 ஆண்டுகளுக்கு முந்தைய ஒரு கையெழுத்து சுவடி. அதுல வந்து எழுதியிருக்காங்க. பூதநாயன உபாக்கியானம் அப்படின்னு ஒரு இதை வந்து வடமொழியில் எழுதி வச்சிருக்காங்க. விஷ்ணு புராணம் அப்படின்னு ஒரு 16ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட பாகவத புராணத்தினுடைய ஒரு பகுதியாக எழுதியிருக்கக்கூடிய ஒரு இதுல இருந்து சின்ன இது ஒரு லீடு இருக்கு. அதுல எல்லாத்துலயும் ஒரே மாதிரி கதை இருக்கானா ஒரே மாதிரியும் கதை இல்லை. மம இஷ்டத்துக்கு வந்ததுக்கு போனதுக்கு ஒரு கதை எழுதி வச்சுட்டு இருக்கான். அப்புறம் வந்து 60களில் 60களில் தான் கடைசியா அவங்க வந்து கதை எழுதியிருக்காங்க. தர்மசாஸ்தாவினுடைய வந்து அவதார விவரம் அப்படின்னு 2-3 புத்தகங்கள் போட்டிருக்காங்க. கடைசியா அந்த புத்தகத்தை போட்டது வானதி பதிப்பகம் தான் அந்த புத்தகத்தை போட்டாங்க. ஒரு ஐயர் தான் எழுதியிருக்காரு. அவர் எழுதுறது இப்படிதான் எழுதுறாரு. இப்போ வந்து இந்த தெய்வத்தின் மீது யார் வந்து இழிவை கற்பித்தது? சரி, உங்களுக்கு நல்லா தெரியும், ஒவ்வொரு ஊர்லயும் இருக்கிற மாரியம்மன் கோயில். அது நானும் இந்த சென்னை வந்த பிறகு பார்க்குறேன், எல்லா மாரியம்மன் கோயிலையும் ரேணுகா அம்பாள் புராண கதையை சிற்பமா சிமெண்ட்ல ஒரு புடைப்பு சிற்பமா எல்லா கோயிலையும் செதுக்கி வச்சிருக்காங்க. நானும் பல கோயில்களை பார்த்துட்டேன். மாரியம்மன் யாரு? இயற்கையினுடைய தெய்வம் தானே, வெம்மைக்கும் குளுமைக்குமான தெய்வம் தானே நீங்க கொண்டாடுறீங்க. ஏன் வெம்மையும் குளுமையினாலையும் ஏன் இந்த மாதிரி நோய்கள் ஏற்படுது அப்படின்னு சொன்னா, பழங்குடி மரபுகளில் மனங்கள்ல என்ன கதை இருக்குது? நீங்க ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு சொத்து சேர்த்து பொது நன்மையை கருதி இல்லைன்னா பகிர்ந்து உண்பதை மறந்து போனீங்க, அதனாலதான் இது நடக்குது. சமத்துவத்தை மறந்து போனீங்க, அதனாலதான் இது நடக்குது அப்படின்னு சொன்னோன்னே 1 மாசம் கூழ் ஊத்தி நம்ம திரும்ப சமத்துவத்தை கொண்டு வரக்கு முயற்சி பண்றோம். அவ்வளவுதான். தான் சொத்து சேர்த்துக்கிறதுக்கு பதிலாக எல்லாத்துக்கும் பகிர்ந்து கொடு. அதுக்கு பேர் தான் பகவதி அம்மன் பேரை வச்சான், மாரியம்மன் பேரை வச்சான். இதுதானே தெய்வம், இதுதானே நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கிற கதை. பாத்மா என்ன கதை சொன்னா, தலை மாறி போய்விட்டது, அதனால் மாரியம்மன். ஏன் தலை மாறி போயிட்டது? அவங்க வந்து ஒரு பத்னியா இருந்தாங்க. யாருக்கு? ஜமதகனி முனிவருக்கு. அப்ப என்ன பண்ணாங்க, வந்து தினசரி இப்படி மணல்ல பானம் செஞ்சு தண்ணி எடுத்துட்டு போயிட்டு இருந்தாங்க. அவங்க பத்னி தண்ணி இருந்த போது அவங்க வந்து அப்படி ஒரு கந்தர்வனை பார்த்து மன கிளேசப்பட்டுட்டாங்க. அதனால வந்து இல்லாம போயிட்டு உடனே வந்து இவர் பரசுராமனை ஏவி தலையை வெட்ட சொன்னாரு. இவன் அறிவெட்ட பையன், பெத்த தாயை வெட்டுறான். வெட்டிட்டு வர்றான். திரும்ப வந்து இவன் வந்து நான் வெட்டிட்டேன், எனக்கு வரம் கொடுன்னு சொன்ன உடனே சரி போய் நீ தலையெடுத்து பொறுத்துனா வந்துடும் அப்படின்னு சொன்ன போது, ஏற்கனவே வெட்டப்பட்டிருக்கிற ஒரு சக்கிலிய பெண்ணுடைய தலையை எடுத்து பொருத்தி விட்டதுன்னா அது மாரியம்மன். இத்தகைய இழிவு நிறைந்த கதையை எழுதியதற்காக என்ன இருக்குன்றீங்க? இதுக்காக என்னைக்காவது கோவப்பட்டிருக்கீங்களா? உங்களுக்கு என்னைக்காவது வந்து உங்க மனசுல மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கா? உங்க தெய்வங்களை இவ்வளவு கேவலமா எழுதி வச்சுட்டு இருக்கானே ஒருத்தன் புராணங்கிற பேர்ல. எல்லாம் எப்ப இந்த 100 வருஷத்துக்குள்ளார எழுதி புத்தகம் போட்டு அவனே புத்தகம் போட்டு உங்ககிட்ட வித்து உங்க தலையை முளைய அரைச்சிட்டு இருக்கான். அவனே பூசாரியா வந்து இந்த கதையை சொல்றான். அவனே நான் தான் பெரிய மனுஷன் வந்து சொல்லிட்டு இருக்கான். நீங்க எல்லாம் கேட்டுக்கிட்டு அப்படியே தான் இருக்கீங்க. அதை வேற வந்து நீங்க கட்டுற கோயில்ல நீங்க உங்க சொந்த காசு போட்டு கட்டி உங்க தெய்வம்னு வழிபடுற கோயில்ல அதை வேற புடைப்பு சிற்பமா வந்து செதுக்கி வச்சிருக்கீங்களே. இதை ஏத்துக்கிட்டு தலைமையில தூக்கிக்கிட்டு திரியுறீங்களே. படிச்சிருக்கீங்க தானே, அறிவு இல்லையா? ஏன் நீங்களும் போய் புராண புத்தகங்களை எடுத்து படிங்க. எந்த காலத்துல இருந்து இந்த கதை வருதுன்னு திரும்ப தெரிஞ்சுக்குங்க. முன்னாடி என்ன கதை இருக்குதுன்னு தெரிஞ்சுக்குங்க. உங்க தெய்வங்களின் மீது இழிவு கற்பிப்பதர் யாது? அது ஒண்ணும் வரலையே. படிச்சிருக்கீங்க. இந்த ஒரு நாட்டுல 2ல் ஒருத்தர் வந்து டிகிரி வரைக்கும் படிச்சிருக்கீங்க, காலேஜ் வரைக்கும் போய் படிச்சு தொலைச்சிருக்கீங்களே ஒழிய அறிவு வளர்ந்த மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல. ஏன்னா அப்படி வளர்ந்துருந்தா மாரிதாஸ் சொல்ற கதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருப்பீங்களா? இதுல வேற நேத்துல இருந்து இல்ல வழக்கமா வந்து பார்ப்பனர்கள் தான் 4 விதமா பேசுவாங்க. இந்த பிரச்சனையில 4 பார்ப்பனர் அல்லாதார்கள் 4 விதமா பேசிட்டு திரியிறானுவ. ஏன் அவன் எல்லாம் கூலிக்கு மாரடிக்கிற பயிலுவ 4 விதமா பேசிட்டு திரியிறாங்க. மாரிதாஸ் ஒரு விதமா பேசினா, நான் சொன்ன மாதிரி முன்னாடி 2 காமெடி பீஸுகள், ராஜோ பரோன் வந்து வாடா மாப்பிள்ள அருண்குமார், இந்த மாதிரி அரசியலுக்கே சம்பந்தம் இல்லாத கோஷ்டிகளை கூலிக்காக இறக்கி விட்டு பேசினா, இன்னொரு பக்கம் ராஜவேல் நாகராஜன் மாதிரி தேர்ந்த கைக்கூலிக்காரர். நான் என்ன செய்யறேன், எது செய்யறேன், எவ்வளவு பண லாபம் வருது உட்பட எல்லாம் தெரிந்து செய்யக்கூடிய அந்த ஆள் வந்து இல்ல இதுல வந்து ஒரு தத்துவார்த்தம் இருக்குது, நீங்க தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க.
நீங்க எதோ தப்பா சொல்லிட்டு இருக்கீங்க. மகாதேவனும் நாராயணனும் கூடினால் சம்போகம் பண்ணினாலும் அதுல எல்லாம் அது தத்துவார்த்தம் இருக்குது அப்படின்னு போறது. இன்னுமா இந்த கதையெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கீங்க? இன்னுமா இந்த உருட்டையெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கிற அளவுக்கு உங்க மூளை மழுங்கி போய்விட்டதா? நான் சொல்றது என்னன்னா இதுதாங்க இது ஒரு இப்பதான் நான் சொல்றேன்னு இல்ல, ஒரு 100 வருஷமா இந்த நாட்டுல பல அறிஞர்களும் பல பார்ப்பனர் இல்லாத அறிஞர்களும் மற்றவங்களும் தலையால அடிச்சுக்கிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அதுல ஒண்ணு ஒரு கட்டுரை மயிலை சீனி வெங்கடசாமி எழுதிய சாமிகள் இனி அவதாரம் செய்ய முடியுமா அப்படிங்கிற ஒரு கட்டுரை ஒன்று படிச்சு பார்த்தேன். அவர் சொல்றாரு, பார்ப்பனருக்கு செல்வாக்கையும் உயர்வையும் உண்டாக்கி பார்ப்பனர் அல்லாத மக்களுக்கு இழிவையும் தாழ்வையும் அடிமைத்தனத்தையும் உண்டாகும்படி செய்தவர்களை எல்லாம் அவதாரங்களாக செய்து விட்டார்கள். அதுக்கு தான் அவதார கதையை கட்டுறாங்க. அதுவும் நீங்க வணங்கிட்டு இருக்கிற தெய்வங்களின் மீதே அவதார கதைகளை கட்டுறாங்க. அவர் ஒன்று சொல்றாரு, அன்னிபெசன்ட் அம்மையார் சரஸ்வதியுடைய அவதாரம்னு சொல்லி போன நூற்றாண்டுல சொல்லிட்டு இருந்தாங்களாமா. இந்த கட்டுரை எழுதும்போது அன்னிபெசன்ட் அம்மையார் சரஸ்வதியினுடைய அவதாரம் அப்படின்னு சொன்னோடனே எல்லாரும் போய் உடனே பூசை செய்யறது. எல்லாம் ஜட்ஜம்மா விட்டு ஒரு ஜட்ஜம்மா போய் பூசை செஞ்சாங்களாமா. அன்னிபெசன்ட் என்ன பண்ணாங்க, இல்ல இந்த இவர் இருக்காருல்ல கிருஷ்ணமூர்த்தியா, அவரு சிட்டு கிருஷ்ணமூர்த்தி, அவரை இல்ல இவர் இயேசுவனுடைய அவதாரம் அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க. இதுதான் அவதார கதைகள். இவ்வளவு இழிவுபடுத்தக்கூடிய நிலையிலேயா நாம் அறிவற்று மானமற்று இருக்கிறோம். நம்மளை பார்த்து நம்ம கண்ணு நம்ம விரலையே எடுத்து, உண்மையாலுமே நீங்கெல்லாம் ஐயப்பர்கள் மேல ஐயப்பன் மாலை போட்டுக்கிட்டு போறீங்க, கடவுள் பக்தர்களா இருக்கிறேன்னு சொல்றீங்களே, உங்களுக்கெல்லாம் ஐயப்பன் மேல உண்மையான பக்தி இருக்கிறதா? நீங்க சொந்தமாவது கொஞ்சம் ஐயப்பன் உங்களுக்கு சிந்திக்கக்கூடிய அறிவை கொடுத்திருக்கிறாரா? கொஞ்சமாவது இருந்தா எல்லா நூல்களையும், நீங்க உண்மையான ஐயப்ப பக்தர்களா இருந்தா எல்லா நூல்களையும் வாங்கி படித்து பாருங்கள், எல்லாவற்றையும் படித்து சிந்தித்து பாருங்கள். நீங்க ஏழை பணக்காரன் வித்தியாசம் இல்லாம, மேல் சாதிக்காரன் கீழ் சாதிக்காரன் வித்தியாசம் இல்லாம நம்மளை ஐயப்பன் வச்சிருக்கிறதுக்கு தான் இந்த பயணம், இதையெல்லாம் மறந்து கடந்து போறதுக்கு தான் இந்த அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அதுதான் நம்முடைய ஒழுக்கம் அப்படின்னு நினைச்சு இதெல்லாம் செஞ்சீங்கன்னா கொஞ்சமாவது நீங்க யோசனை பண்ணி பார்க்கணும். சரி, இதுல நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த எல்லை ஊர்ல எவனாவது சொல்றதுல 4 பேர் சொல்றாங்க, ஒருத்தன் தான் மொள்ள மாதிரி திருடனா மொள்ள மாதிரி போயலா இருப்பான். சொல்ற 4 பேரும் மொள்ள மாதிரி திருட்டு போயலா இருக்கிறான். மாரிதாஸ் சொல்ல வேண்டியதில்லை, ராஜவேல் நாகராஜன் சொல்ல வேண்டியதில்லை, 2 காமெடி பீஸ்கள் என்னன்னு தெரியாம பேசிட்டு இருக்கு, சொல்ல வேண்டியதில்லை. ஆனா இந்த பயிலோட பேச்சு கேட்டுட்டு நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போறீங்கன்னு சொன்னா உண்மையாலுமே எனக்கு அவங்க மேலதான் சந்தேகமா இருக்கு. அவங்க செட்டப் ஆட்களா? ஏன்னா அந்த 2 பெண்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்க போனவங்களுக்கு அவங்களுக்கு என்னன்னே தெரியல. அப்புறம் மீதி ஐயப்ப பக்தர்கள்னு ஒருத்தவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க போனாங்க, அவங்களும் என்னன்னு தெரியல, அவங்களுக்கு பிரச்சனையே என்னன்னு தெரியாம பேசிட்டு இருக்காங்க. இப்படி இந்த 4 மொள்ள மாதிரி கோயில்களும் திருட்டு கோயில்களும் சொல்ற கதையை கேட்டுக்கிட்டு நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க போற அளவுக்கு இருக்காங்க இந்த நாட்டு ஜனங்கள். அது மட்டும் பிரச்சனை இல்லை, கம்ப்ளைண்ட் கொடுக்க போன பிறகு அந்த கம்ப்ளைண்ட் போலீஸ்காரங்க வாங்கிக்கிறாங்க, நடவடிக்கை எடுக்கிறோம். அவங்க போலீஸ்காரங்க சொன்னா மட்டும் சரி பரவாயில்ல, ஏதோ கடமை கண்ணியம் கட்டுப்பாடு சட்ட ஒழுங்கை பாதுகாக்க வேண்டியவர்கள் சொல்ல வேண்டிய வார்த்தைகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சட்ட ஒழுங்கை காப்பாற்றுறதுக்கு ஒரு அமைச்சர் இருக்காரு, அவர் சொல்லல, இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சொல்றாரு. சரி, அவருக்கு என்ன புரிஞ்சிருக்கோ தெரியல எனக்கு. ரைட், இது அரசு ஆட்சி நிர்வாகம் சம்பந்தமான பிரச்சனை மட்டும் இல்லைங்க. ஏதோ நம்ம எல்லாம் சொல்றோம், இவங்க சொல்றாங்க அவங்க சொல்றாங்க இது பண்றாங்க. அவன் பாருங்க, நீங்க எல்லாம் கண்ணை திறந்து பாருங்க, அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், அவன் என்ன பண்றான்னு சொன்னா, இப்படி ஆட்களை செட்டப் பண்ணி எல்லாத்தையும் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தாலும் சரி, எதை கொடுத்தாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, ஆளை செட்டப் பண்ணி இப்படியான வேலைகளை தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டே இருக்கான். அடி மேல அடி வச்ச அம்மியும் நகரம். நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணி இந்த ஊர்ல கலவரத்தை உண்டாக்கணும். இன்னைக்கு பாக்குறதுக்கு உங்களுக்கு இவங்கெல்லாம் காமெடி பீஸ்கள் மாதிரி தெரியுறாங்க. ஒரு நேரத்துல வெகுஜன மனப்பாங்கை கைப்பற்றி விட்டால் இவங்கெல்லாம் கூரைக்கு தீ வைப்பவர்கள். இப்படிதான் வடநாடு முழுக்க கலவரங்கள் நடந்துட்டு இருக்கு. அதை நம்ம எப்பயுமே மறந்துட முடியாது. இதைத்தான் இந்துத்துவ அரசியல்வாதிகள் செய்கிறார்கள். இப்பொழுது அவர்கள் செய்வது உங்களுடைய அரசியல் மொழியை மாற்றுவதற்கு, உங்களுடைய அரசியல் மொழியை தணிக்கை செய்வதற்கு. யார் எந்த பிரச்சனையை பேச வேண்டும், நீ கிறிஸ்தவனா இப்படிதான் பேசணும், என்ன பேசணும், ஆமாமா அந்த பொண்ணு தப்பு பண்ணிட்டது அப்படின்னு பேசணும். நீ முஸ்லீமா இப்படிதான் பேசணும், ஆமாமா அந்த பொண்ணு தப்பு பண்ணிட்டது அப்படின்னு பேசணும். ஆமா, மதத்தை தப்பா பாடிட்டு தப்பு பண்ணிட்டு நாங்க கண்டிக்கிறோம் அப்படின்னு பேசணும். நீ திராவிட இயக்கத்தவனா, ஆமா ஆமா
கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க அது ஐயப்ப பக்தர் போறவங்களோட பிரச்சனை தானே, நம்ம எதுக்கு அதை பத்தி எல்லாம் கவலைப்படணும் அப்படின்னு கருத்து சொல்லணும்னு எதிர்பார்க்கறான். அதுக்கு தான் இந்த மாதிரி பொதுத்தளத்தை இது பண்றதுக்கு தான் இவ்வளவு பணத்தை போட்டு, யாருக்கு மாரிதாஸுக்கு எவ்வளவு பணம் செலவு பண்ணி, ராஜவேல் நாகராஜன் ஏதோ டிவியில ஆங்கரா, ரேடியோவோட ஆங்கரா இருந்தாரு பாவம். அப்புறம் ஏதாவது சினிமாவுக்கெல்லாம் வந்து இது எழுத கதை எழுத போன மனுஷனை கூட்டிகிட்டு வந்து பணத்தை போட்டு, இப்போ மோடிஜியை அழைச்சிக்கிட்டு வந்து இங்க கோசாலை ஒன்று திறக்கிறத என்னுடைய வாழ்க்கை லட்சியம், வாங்க எங்கிட்ட இருந்து கலைப்பொருள்லாம் வாங்கிட்டு போங்க அப்படின்னு விளம்பரம் பண்ணிக்கிட்டு இப்படி வந்து ஒரு இதை நடத்திக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் நமக்கு இன்னைக்கு பார்க்கறதுக்கு வேடிக்கையா இருக்குது, ஆனா இதெல்லாம் வேடிக்கையான விஷயங்கள் அல்ல. சரி, நான் இறுதியா ஒரு விஷயத்த உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும், ஒரு சீரிய விஷயம்னு நான் நினைக்கிறேன். சரி, இது என்ன வந்து இது நமக்கு இந்த விஷயங்கள்லாம் வந்து புதுசா, அதுல ஒரு இந்த மரபுகள் எதுலையுமே கடந்த காலத்துல பெண்கள் போகக்கூடாது, ஐயப்பனை வழிபடக்கூடாது, சாத்தனை வழிபடக்கூடாது அப்படின்லாம் இல்லை, எதுலையுமே இல்லை, பழைய இதுல எதுவுமே இல்லை. தோழர் அவர்கள் ஏற்கனவே எடுத்து காட்டியது போல, கேரவன் இதழில் வந்திருப்பது போல, தேவசம் போர்டுனா வந்து இந்து சமய அறநிலையத்துறை அல்ல, நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரி இந்து சமய அறநிலையத்துறை நம்ம ஊர்ல தான் இருக்கு. கேரளாவில் தேவசம் போர்டுனா வருவாய், ரெவன்யூ போர்டுன்னு தான் அர்த்தம். ரெவன்யூ போர்டு ஒரு இது வந்து இதை அறிவிக்கிறாங்க, இந்த மாதிரி 50களில் இனிமேல் பெண்கள் வரக்கூடாதுன்னு ஒரு விதியை நாங்கள், இதை யார்கிட்ட இது பண்ணாங்க, ஏற்கனவே அங்கே இருந்த மலை அரையர் அப்படிங்கிற பழங்குடிகளை துரத்தி விட்டுட்டு 4 பேர் கைப்பற்றி கொண்டு, 4 பார்ப்பனர்கள் 4 நம்பூதிரிகள் கைப்பற்றி கொண்டு அவங்க சொன்ன விதியை அறிவிச்சுட்டு போகிறாங்க. அவன் கதை சொன்னதை ஏற்றுக்கிட்டீங்க, அவங்ககிட்ட கோயிலை கொடுத்துட்டீங்க, அவங்ககிட்ட வந்து இது பண்ணி அவன் வந்து என்ன சொல்கிறானோ அதை அரசாங்க விதியாக அறிவிக்கிறீங்க. இதுதான் இந்த குடியரசின் இந்து மதம். ஆனால் நம்ம என்ன நடந்திருக்குது, எதனால ஒண்ணுமே இல்லை, வந்து இந்த நம்ம வந்து பாண்டே போன்றவர்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இல்லை அதுக்கு அது காரணம், இதுக்கு இது காரணம் இல்லை, அங்கே புலி இருக்கும், அங்கே மிருகங்கள் இருக்கும், நீங்கள் அங்கே போனால் ரத்தவாடை பட்டு வந்து அந்த விலங்குகள்லாம் வந்து விடும் அப்படின்னு சயின்டிஃபிக்கா விளக்கறதுக்கு முயற்சி பண்றாங்க. உங்களுக்கு வேற ஒன்றும், சயின்டிஃபிக்கா உங்களை வந்து இசைவு தெரிவிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப சாதாரண விஷயம், நேரடியான விஷயம். பெண்கள் தீட்டானவர்கள் 41 நாள் 48 நாள் ஒரு மண்டலம் ஆக்குனாங்க. 41 நாள் தான் பழங்குடி மரபு, இவங்க ஒரு மண்டலம் 48 நாட்கள் அப்படின்னு ஆக்குனாங்க. அப்புறம் 48 நாட்களை பணம் கொடுத்தா 4 நாளா மாத்தினாங்க. இன்னும் அதிகமா பணம் கொடுத்தீங்கன்னா அரை நாள்ல உங்களுக்கு மாலை போட்டு வந்து படி ஏற்றிடுவோம், 18 படிகளையும் ஏற்றுருவோம் அப்படின்னு நாங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கோம். சரி, பெண்கள் தீட்டானவர்கள் அப்படின்னு சொல்றையே எதப்பா சொல்ற? இல்ல, அவங்களுக்கு வந்து வயதுக்கு பூப்படையணும்னு ரத்தம் வச்சுப்பாங்க, அதுதான் தீட்டு. இதெல்லாம் ஒரு காலத்துல நம்பிக்கிட்டு இருந்தோம், எல்லாரும் தான் நம்பணும், இன்னும் பல வீடுகள்ல நம்பலாம். இது வந்து ஒரு பெரிய பிரச்சனை. இது சாதாரணமா இப்ப ரகசியம் பொது வெளியில பேசும்போது இது வெளிப்படையா பேசுறது இல்லை, அப்படியே மறைச்சு மறைச்சு பூசி பூசி மெழுகி மெழுகி இதை பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்புறம் தனியா போய் பேசும் பொழுது இதை வெளிப்படையா பேசுறாங்க. இந்த ஊர்ல ஒரு பகுத்தறிவு இயக்கம் வந்துச்சு, மான மரியாதைக்கான இயக்கம் வந்துச்சு, தீண்டாமை ஒழிப்புக்கான இயக்கம் வந்துச்சு, சாதி மேல் கீழ் தன்மை அப்படிங்கிற இதை வந்து ஒழிக்கிறதுக்கான இயக்கம் வந்துச்சு. இந்த சாதி மேல் கீழ்த்தன்மையாகட்டும் எல்லா வேறுபாடுகளும் எதுல இருந்து வந்துச்சு? நம்முள்ள சரிபாதியான மனுஷர்களாகிய பெண்களை கீழானவர்கள் நினைக்கிறதுல இருந்து தான் வந்துச்சு. அது நம்ம வீடுகள்ல இருந்து எல்லாத்துலயும் செஞ்சுட்டு தான் இருக்கும். இதுல வந்து மலையறையர் அவங்களும் சொல்றாங்க, இல்ல பெண்கள் 3 நாள் மட்டும்தான் போக மாட்டாங்க, தீட்டானா 3 நாள் முதல் 7 நாள் வரைக்கும் போக மாட்டாங்க. செத்து போனா தீட்டு, பிறந்தா தீட்டு, இளவு இந்த பழுவுல வந்து பெத்து போட்டா தீட்டு. இது என்ன வந்து இளவு சம்பிரதாயம், இது எங்கிருந்துடா கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா முழுக்க பார்ப்பன மரபு, சௌசசம் அப்படின்னு சொல்றான். அவன் தான் எழுதி வச்சிருக்கான், வேற எதுலையுமே இல்லை, தீட்டுங்கிறது எதுவுமே இல்லை. இதை எதிர்த்து தான் நாராயணகுரு பேசினார், ஏன் நம்ம வள்ளலார் பேசினார். குழந்தை பிறந்தாலும் தீட்டு கிடையாது, செத்தாலும் தீட்டு கிடையாது, எதுவும் தீட்டு கிடையாது அப்படின்னு பேசினவர் வள்ளலார். வைகுண்டர் பேசினார், எல்லாரும் தான் பேசினார், தீட்டுங்கிறது எதுவும் கிடையாது யாருன்னு. உடனே பாப்பா வந்து அது என்ன வைகுண்டர், அவர் வையாத குண்டரா அப்படின்னு கேட்கலாம். இது இழிவா தெரியலையா? யூடியூப்ல பேட்டி வந்து பப்ளிக் டிபேட் நடத்திட்டு இருக்கீங்களே, உங்களுடைய தெய்வத்தை இழிவு செய்வதை நீங்க பெரிய மனுஷங்களா நினைக்கிறவங்கள இழிவு செய்யறது உங்களுக்கு இழிவாவே படல. அவன் ஒரு புருடா கதை சொல்லி சொல்றான், அது இழிவுன்னு நினைக்கிறேன். இந்த பிரச்சனை இன்னைக்கு வந்து சமூகமே மாறி போயிட்டது.
பெண்கள் வந்து எல்லாரும் வெளியில வந்துட்டாங்க, எல்லாரும் வேலைக்கு போக வேண்டிய இது வந்துட்டது. ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்ப்பன வீட்டு பெண்கள் எழுதியிருக்கக்கூடிய தன் வரலாறுகளை படிச்சு பாருங்க. எல்லா வீட்டு பெண்களை விடவும் மிக மோசமா கொடுமையா ஒடுக்கப்பட்டவங்க அவங்க தான். வீட்டுக்கு தூரம் ஆனோன்னா வீட்டுல 4 நாள் வெளியில வந்து ஒரு குட்டி சவுத்துக்குள்ளார உட்காந்துருக்கணும். சாப்பாடு இவன் கொண்டு போய் வைக்கிற நேரம் தான் சாப்பிட முடியும். அதுக்கப்புறம் முண்டு சிலையை தனியா ஒரு இதுல வைக்கணும். முண்டு சிலையை எடுத்துக்கிட்டு போறதுக்காக ஒரு தீண்டத்தகாத சாதியை அவனை உருவாக்கி வச்சிருக்கேன். நான் பார்த்தேன், என் வாழ்க்கையில பார்த்தேன். என்னுடைய அம்மாவுக்கு அப்படி நடந்தது. ஆனா எங்க அம்மா அது ஒரு கட்டத்துல மீறினாங்க. ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு இதெல்லாம் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்க அப்பா அதுக்கு முன்னாடி இல்லை அவன் தொட்டுட்டா, அதனால இதாயிட்டு அதாயிட்டுன்னு சொல்லிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் வந்து ஒரு பேச்சும் இல்லை. இன்னைக்கு வீடுகள் எல்லாம் மாறி போயிட்டு, வீட்டும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. காலையில இருந்து குளிக்கணுமா குளிக்கலாம், வேலையை பார்க்கணுமா பார்க்கலாம், ஒன்றும் கிடையாது. பேடு வந்துட்டு எல்லாம் வந்துட்டு. ஆனா இன்னும் என்ன தீட்டு வாழுது? பாப்பானெல்லாம் மறைச்சு பேசிக்கிட்டு இருக்கான். நீங்களாவது வெளிப்படையா பேசி தொலைங்க. சமூகம் மாறிட்டுது. இது எச்சில் முழுங்குற மாதிரி, கண்ணீர் சுரக்கிற மாதிரி. இது ஒரு சாதாரண விஷயம். இதுதான் என் வாழ்க்கை. இதுதான் உன்னுடைய இந்த உலகத்தை பெருக்குது. இதுல இருந்து தான் பிள்ளைகள் பெறீங்க. இது சாதாரண விஷயம். இதுக்கு போய் கண்ணீர்ல கண் சுரக்காம இருந்தா பார்வை தெரியுமா? நாட்கள் வந்து எச்சில் சுரக்காம இருந்தா சுவை தெரியுமா? இதை போய் வந்து அறிவுகட்டத்தனமா பேசிட்டு உட்காந்துருக்கான் ஒரு 4 பேர். அதை கேட்டுட்டு இருக்கீங்க. இதுக்கு தீர்ப்பு சொல்றதுக்கு ஒரு உச்ச நீதிமன்றம், அதுல நீதிபதிகள், அதுக்கு 4 பேர் 4 விதமான விளக்கம். அதை வேற தீண்டாமைன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து 50 ஆண்டு கால குடியரசு தேவைப்படுது. வெக்கங்கட்டத்தனமா இல்லையா? நமக்கெல்லாம் சூடு சொரணை இருக்கா? ஒரு 10-12ஆம் நூற்றாண்டுகள்லயே சிவவாக்கியர் அதுதான் கேட்டார். அரையறை இடை கிடந்த அன்று தூய்மை என்றீர். வயிற்றுக்குள்ளார குழந்தைய வச்சுக்கிட்டு இருந்தீங்கல்ல, அன்னைக்கியும் வந்து கீட்டுன்னு சொன்னீங்க. முறையறிந்து பிறந்த போதும் அன்று தூய்மை என்றீர். துறையறிந்து நீர் குளித்தால் அன்றும் தூய்மை என்றீர். மாதந்தோறும் வந்து போய் குளிக்கிறதுக்கு முன்னாடி அன்னைக்கும் தீட்டுன்னு சொன்னீங்க. துறையில்லாத நீசரோடும், என்ன வார்த்தையை போடுறாரு, கொஞ்சம் கூட மனுஷத்தன்மை இல்லாத நீசன் அப்படின்னு சொல்றாரு. பொறை இல்லாத நீசரோடும் பொருந்துமாறு எங்கனே, அவனோட எல்லாம் என்னால சேர்ந்து வாழ முடியுமா அப்படின்னு கேட்கிறாரு. ஆனா இன்னைக்கு அப்படியான மனுஷங்களோட தான் சேர்ந்து இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கீங்க. பெண்கள் முதல்ல வந்து இனிமேலாவது தலையெடுத்து வரணும். தலையெடுத்து வந்து தலையில கொட்டி சொன்னாதான் இந்த பயிலுக்கு புத்தி ஏறும். இல்லைன்னா அது வரைக்கும் ஒன்றும் ஏறாது. சும்மா மறைச்சு பேசிக்கிட்டு இருக்கிறதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நீங்க எதுதான் இது, என்னடா இது என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டா அவர் வந்து சொல்றாரு, தூய்மை கண்டு நின்ற பெண்ணின் தூய்மைதானும் ஊழியே, சீமை எங்கும் ஆணும் பெண்ணும் சேர்ந்து உலகம் கண்டதே, தூய்மைதானும் ஆசையாய் துறந்திருந்த சீவனை தூய்மையை அற்று கொண்டிருந்த தேசம் ஏது தேசம் அப்படின்னு கேட்கிறார். இந்த தீட்டு நின்று போய் குழந்தை அது நின்று குழந்தை உண்டாகி அது பெருகி அதுக்கு ஒரு உருவா மாறி, அதுதானே இந்த உலகத்துல ஆணும் பெண்ணுமா இத்தனை ஜனமா கண்டு நிக்கிறீங்க. இது இல்லாத ஏதாவது உலகம் எங்கேயாவது இருக்கா அப்படின்னு கேட்கிறார். இது கேட்கறது யாரு? சிவவாக்கியர் தான் கேட்கிறார். சிவவாக்கியர் பாடல் திரட்டல தான் இருக்குது. அவர் என்னென்னலாம் சொல்றாரு. இதுதான் இந்த எது ஆனது, தூய்மை என்று துவண்டலையும் பேதைகால், தூய்மையான பெண்ணிருக்க தூய்மை போனது எவ்விடம், ஆமை போல் மூழ்கி வந்து அநேக வேதம் ஓதுகிறீர், தூய்மை திரண்டு உருண்டு சொற்குருக்கள் ஆனதே. இந்த வாயில பேசிக்கிட்டே இருக்கிற குருக்கள்னு ஒருத்தன் வந்து பேசிட்டு இருக்கானல்ல, அவன் எங்கிருந்து வந்தான்? அந்த தீட்டுல இருந்து தானே வந்தான். இப்படிலாம் வேதம் ஓதுறீங்களே, எங்கிருந்து வந்தீங்க அப்படின்னு கேட்கிற. இதெல்லாம் அறிவியலியா இல்லையே, இருக்குதா இல்லையா அப்படின்னு கேட்கிற யாரு? இதுதான் வெளிப்படையான விஷயங்க. வெளிப்படையா சொன்ன போனா இதுதான். வந்து நம்ம ரங்கராஜ் பாண்டே மூடி மறைச்சு பேசிட்டு இருக்கலாம், இல்ல மத்தவங்க மூடி மறைச்சு பேசிட்டு இருக்கலாம். இவ்வளவு பெண்கள் வெளியில வந்த பிறகு, இவ்வளவு பொது தளத்துக்கு வந்த பிறகு இதை வெளிப்படையா பேசணும். தீட்டுனா ஒன்றும் இல்லை, இது ஒரு இயற்கை. கண்ணில் நீர் சுரப்பது போல, நாவில் நீர் உருவது போல, இது ஒரு இயற்கை. இதை தீட்டுன்னு நினைக்கிறது நீங்க கண் பார்வை இழப்பதும் நாட்டில் சுவை இழப்பதும் ஆகும். ஒரு மனித குலத்தையே பூண்டுற்று போக செய்வதும் ஆகும். இதை தீட்டுன்னு சொல்லிட்டு இருக்கிறது. இதை பொருத்தம் தான் செய்வான். அவன் குறையில்லாத நீசன். அந்த குறையில்லாத நீசர்கள் கண்டுபிடித்தது தான் பார்ப்பனியம்.
அந்த குறையில்லாத நீசர்கள் கண்டுபிடித்த பார்ப்பனியத்தோடு நீங்கள் சேர்ந்து வாழப் போகின்றீர்களா என்று யோசித்து பாருங்கள். இந்த அறிவுகட்ட பார்ப்பனியத்தை காப்பாற்றுவதற்கு தான் நம்மளில் இருக்கக்கூடிய ஒரு பாடகர் இசைவாணி அவர்களை நம்ம ஏதோ வந்து அவங்க இது பண்ண சொல்லிட்டாங்க, ஏதோ பாட்டு பாடிட்டாங்க, என்னமோ செஞ்சுட்டாங்களா, அது கிறிஸ்தவராக இருந்துக்கிட்டு வேற பண்ணிட்டாங்களா. அங்க வந்து முஸ்லீம் ஒருத்தரை கடவுளா வச்சு வழி கொண்டுகிட்டு வந்து வாவர தெய்வம் நீங்க பேட்ட துள்ளல் அதெல்லாம் நடத்திக்கிட்டு திரியுறீங்க. அங்க எங்க போச்சு? ஐயப்பனுக்கு என்ன மத வேறுபாடு இருக்கு? ஐயப்பன் வந்து ஒரு வழிபாட்டு மரபு. எல்லா வழிபாட்டு மரபுகளையும் இப்போ வந்து சீரடி சாய்பாபா ஒரு வழிபாட்டு மரபு. இதுல எங்க வந்து மதபேதங்கள் வந்துச்சு? இந்த அறிவுகட்ட பயில பேச்சை கேட்டுக்கிட்டு இந்த 4 வெளியில தெரியறது ஒரு பாப்பான், உள்ள இருக்கிறது 40 பாப்பான். வெளியில தெரியுறது 400 பார்ப்பனர் அல்லாதார். 4 பாப்பாங்க பேச்சை கேட்டுக்கிட்டு நீங்க இப்படி தடி எடுத்துக்கிட்டு கலவரம் பண்றது தெரிஞ்சீங்கன்னா உங்களுக்கு எந்த காலத்திலையும் விடிவு கிடையாது, எந்த காலத்திலையும் நல்ல சாவு கூட கிடையாது. அப்படிதான் அவ்வளவுதான் சொல்ல முடியும். நினைச்சு ரொம்ப சாதாரண விஷயத்தை எதுக்கு இப்படி மூடி மறைச்சு பேசி பழகி என்ன பண்ண போறோம்? ஆகவே தோழர்களே, நான் இறுதியாக உங்கள் மத்தியில் வந்து பகிர்ந்து கொள்ள விரும்புகிற கருத்து ஒன்றுதான். நம்முடைய தெய்வங்களாகட்டும் அல்லது நம்முடைய மனிதர்களாகட்டும் நம்ம எல்லாம் சமமா வாழ்றதுக்கு, மனுஷர்களா வாழ்றதுக்கான ஒரு வந்து முயற்சி தான் இதெல்லாம். அதுல மனுஷத்தன்மை இழந்து போய் நீசர்களா வேறுபாடு காட்டி வாழ்றதுக்கான இதல்ல இது. அதனால் நாம் எல்லோரும் சமத்துவத்திற்காக, சுதந்திரத்திற்காக, சமத்துவத்திற்காக, சகோதரத்திற்காக இருக்க வேண்டும். இசைவாணி தோழர் அவர்களுடன் இருக்க வேண்டும். நாம் தொடர்ச்சியாக செயல்பட வேண்டும். வெறும் பேச்சு வீரர்களாக இருக்கக்கூடாது என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா ஸ்பாட்லைட் டெலிவிஷன் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா கீழே உள்ள பெல் ஐக்கானை கிளிக் செய்யவும். அதன் பின் உங்கள் இமெயில் ஐடியும் பாஸ்வேர்டும் டைப் பண்ணாலே போதும். Hi, this is Inia here. For more filmy entertainment news, subscribe to